கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சீரீஸ்க்கு மீண்டுமாய் உங்களை நான் வரவேற்கிறேன். சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் தொகுப்பை அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. தயவு செய்து அதை வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தாதிருங்கள். நமது ஊழியத்தில் ஜெபத்திற்கென்று தொலைபேசி எண் உண்டு. அது வெறும் ஜெபத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் ஃபோன் செய்து தயவாக எனக்கு இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தேவைன்னு சொல்லாதீங்க. யூடியூப்பில் பதிவிடுங்க. நான் அதற்கான நேரம் இருக்கும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்கிறேன். அது ஒரு பொதுவான சொப்பனமாக இருக்குமானால், அநேகருக்கு வரக்கூடிய ஒரு சொப்பனமாக அது இருக்குமானால், அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு புதிய வீடியோவில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு முக்கியமான அநேகர் கேட்ட ஒரு சொப்பனத்தை நான் இப்பொழுது பதிவிட போகிறேன். இப்பொழுது நான் அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரி, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நீ முன்னேறி செல்ல இருக்கிற எல்லா தடைகளையும் நான் சரி செய்வேன். நீ முன்னேறி போகக்கூடாதபடி இருக்கிற தடைகள், அதுக்கு கீழே வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 4வது வசனத்துல, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து தேவ பிள்ளைகள் முன்னேறி செல்லக்கூடாதபடி, ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற சில தடைகள். சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்காது, வேலையில முன்னேற்றம் இருக்காது, தொழில்ல முன்னேற்றம் இருக்காது, படிப்புல முன்னேற்றம் இருக்காது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது, சபையில முன்னேற்றம் இருக்காது. எல்லாமே ஏதோ ஒன்று தடை செய்து வைத்திருப்பது போன்றதான ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு அதை குறித்ததான ஒரு சொப்பனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் இப்படிப்பட்ட தடைகளை உண்டாக்குவது? கோணலான பாதைகளை செவ்வையாக்குவேன்னு கர்த்தர் சொல்றார். யார் அந்த கோணலான பாதையை உண்டு பண்ணினார்? தேவன் ஒருபோதும் நமக்கு கோணலான பாதைகளை வைக்க மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கோணலானவைகளை நான் சரி செய்யறேன், அதை நான் செவ்வையாக்குவேன். கோணலான பாதைகளை உண்டு பண்ணினது யார்? ஒரு வசனம் உண்டு. ஏசாயா 27 அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே நான், கர்த்தர் சொல்றார், அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததும் தமது பட்டயத்தால் தண்டிப்பார். கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தால் தண்டிப்பார். நல்லா கேளுங்க. அந்த பாம்பு எப்படிப்பட்ட சர்ப்பமா? லேவியதான் கோணலான சர்ப்பம். கோணலான சர்ப்பம். இதை ஆண்டவர் தமது பலத்த பட்டயத்தால் அடித்து நொறுக்குகிறார். அப்ப தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேறி போகாதபடி அந்த கோணலான பாதையை உண்டு பண்ணினது எதுனா பிசாசு, சாத்தானுடைய வல்லமை. ஒரு வாழ்க்கையில ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போக முடியாதபடி, உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணங்களை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லாமே பிசாசினுடைய கிரியைகள். இது எப்படி நமக்கு சொப்பனம் மூலமாய் வெளிப்படுகிறது என்றால், அநேகர் சொல்லுவாங்க, நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணேன், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். சிலருக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணுவது போல, பஸ் மிஸ் பண்ணுவது போல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, ட்ரெயின் போகுது போகுது போகுதுன்னு போயிட்டே இருப்பீங்க. ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவீங்க, ட்ரெயின் போயிடும். இது எதற்கு அடையாளம்? எதற்கு அடையாளம்? If you are missing a train or a bus, what does it signify? What does it symbolize? இது உங்க வாழ்க்கையில இருக்கிற முன்னேற்ற தடை. ட்ரெயின்ல பஸ்ல எதுக்கு போவோம்? ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு, நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்திற்கு, இதுக்கெல்லாம் நம்ம பிரயாணப்படுவோம். அப்ப பிரயாணம் என்பது நல்லது.
நல்லது. அதே நேரங்களில் கெட்ட விஷயங்களுக்கு கூட நம்ம சில நேரங்கள் பிரயாணப்படுறோம், ஒரு துக்கமான விஷயத்துக்கு கூட. ஆனா எப்பவுமே நம்ம துக்கமான விஷயத்துக்கு தினமும் பிரயாணப்படுவது கிடையாது. எப்பயாவது ஒரு முறை ஒரு துக்கமான சம்பவம் நடக்கும்போது அவங்க வீட்டை தேடி நம்ம பிரயாணப்படுவோம். பட் நீங்க ட்ரெயினை மிஸ் பண்றீங்க. அது எதற்கு அடையாளம் என்றால், உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு அது அடையாளம். வாய்ப்புகள் வாய்ப்புகள் வாய்ப்புகளை இழப்பதற்கு ட்ரெயினை மிஸ் பண்ணுவது, பஸ்ஸை மிஸ் பண்ணுவது என்பது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல சில ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இழப்பதற்கு அப்படிப்பட்ட சொப்பனங்கள் அடையாளமாயிருக்கு. ஆசீர்வாதங்களை தவற விடுவதற்கு இது அடையாளமா இருக்கு. முன்னேறி போகாதபடிக்கு அதே இடத்திலேயே, ஐயோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ இதே இடத்துல அடுத்த பஸ் வர வரைக்கும், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா? அது உங்களுடைய நேரம் வீணாகுது, உங்க பணம் வீணாகுது, உங்களுடைய முயற்சிகள் வீணாகுது. எவ்வளவு கால தாமதம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம செல்ல முடியலன்னா சில நேரங்களில் வேலை வாய்ப்பை இழக்கிறோம். சந்திக்க வேண்டிய சில நபர்களை சரியான நேரத்தில் சந்திக்காத சில ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். அப்போ இதெல்லாம் முன்னேற்றத்துக்கான தடை. ட்ரெயினை மிஸ் பண்றீங்க, பஸ்ஸை மிஸ் பண்றீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், ஆசீர்வாத வாய்ப்புகள் தடைப்பட்டு போகிறது, முன்னேற்ற தடை உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போவதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. காலதாமதம், காலதாமதம், திருமணம் காலதாமதம், குழந்தை பாக்கிய காலதாமதம், அல்லது உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்க கூடாதபடி இருக்கிற காலதாமதம். அப்போ இப்படிப்பட்ட சொப்பனங்களும் உங்களுக்கு வருமானால் ஆண்டவர் அதை உங்களுக்கு காட்டுகிறார். நீ அந்த வாய்ப்பை இழந்துட்டேன்னு சொல்லி காட்டுகிறார். காலதாமதம் ஆகிறது என்று காட்டுகிறார். அல்லது சில பேர் அந்த ட்ரெயின் கூடவே ஓடுற மாதிரி நீங்க எவ்வளவு முயற்சித்தும் அதை அடைய முடியாமற் போனது, அந்த வாய்ப்பு நழுவி போனது. இந்த மாதிரியான சொப்பனங்களை கடிந்து ஜெபிக்க, ஆண்டவரே நீர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சரியான நேரத்துல, காலத்துல அதை அனுபவிக்க கூடாதபடி, சரியான நேரத்துல திருமணம் ஆக கூடாதபடி இருக்கிற தடை, சரியான நேரத்துல கர்ப்பம் தரிக்க கூடாதபடி இருக்கிற தடை, சரியான நேரத்துல பிள்ளைகளை படிப்பிற்கோ ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ சேர்க்க முடியாதபடி இருக்கிற சில பொருளாதார தடைகள், சரியான நேரத்துக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் கை நழுவி போயிடும், தடைகள், இதெல்லாம் தேவ பிள்ளைகள் கடிந்து ஜெபிக்க, கடிந்து ஜெபிக்க. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காலத்தை வைத்திருக்கிறார். ஆனா பிசாஸ் அதை கால தாமதம் பண்ணும். அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு காலதாமதம் பண்ணும். ஆகவே தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வரும்பொழுது, ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கை நழுவி போனது, ஏன் அந்த வாய்ப்பு நழுவி போனது, ஏன் அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டது, ஏன் நான் முன்னேறி போகக்கூடாதபடி தடைப்பட்டு போனது, ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் உண்டா? இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ள போக முடியாதபடி அவர்கள் 40 ஆண்டுகள் காலதாமதமானது. சுத்திக்கிட்டே இருந்தான், ஒரு ரவுண்ட் அடிச்சான். அவர்கள் கானான்குள்ள போய் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி கடைசி வரைக்கும் எகிப்திலிருந்து வந்த அந்த கூட்டம் சுதந்திரிக்காமலேயே எல்லாமே வனாந்தரத்திலே, அவ்வளோ லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்திலே செத்து மடிந்தார்கள். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி அவர்களுடைய சொந்த பாவம், அக்கிரமம் காலதாமதம் செய்தது. இழந்தாங்க, வாய்ப்புகளை இழந்தாங்க. அவிசுவாசத்தினால வாய்ப்புகளை இழந்தாங்க. அசுத்தமானதை செய்து வாய்ப்புகளை இழந்தாங்க. தேவனை நோக்கி முறுமுறுத்து பேசி வாய்ப்புகளை இழந்தாங்க. தேவ மனிதனுக்கு கீழ்ப்படியாம தேவனால் அடிக்கப்பட்டு வாய்ப்புகளை இழந்தாங்க. இச்சித்து வாய்ப்புகளை இழந்தாங்க. தேவனை தவிர அந்த ஜனங்களை பெரியவர்களாய் பார்த்து வாய்ப்புகளை இழந்தாங்க. ஆகவே தேவ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வருகிறது என்றால் இது காலதாமதம்.
ஆசீர்வாத தாமதம், முன்னேற்ற தடை, ஆசீர்வாத தடை, இதெல்லாம் கடிந்து ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் அதெல்லாம் அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டவரை பார்த்து சொல்லணும். மோசேயை போல, கர்த்தாவே எழுந்தருளும், எனக்கு முன்பதாக நீர் புறப்பட்டு போ. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக புறப்பட்டு போகும்போது என்ன செய்வார்? கோணலான பாதை, பிசாசு ஏற்படுத்தின கோணலான வழி, இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஆக்குவார், இதெல்லாம் நேர்த்தியாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கை தடைபடாதபடி அவர் நடந்து போகும்போது உங்களை சரியான காலத்தில் உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட சொப்பனங்கள் அவர்களுக்கு வந்து அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், அவர்கள் வாழ்க்கையில வருமானங்கள், நல்ல வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் தடைபட்டு இருக்குமானால், காலதாமதமாகி இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறவர், நாங்கள் போவதற்கு முன்பதாகவே ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த தூதர்களை கட்டவிழ்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாத தடைகளை உடைங்க, பொருளாதார தடைகளை உடைங்க, முன்னேற்ற தடைகளை உடைங்க. கால தாமதமாகி ஊழியத்துக்கு போக முடியாதபடி வீட்டிலேயே அமர்ந்திருக்கிற அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு எழுப்பி நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்கிறதே. 2-3 வருடங்களாக அந்த வீடு விற்க முடியாமல், நிலம் விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து தடைகளை நீக்கி உமது பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உமது இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக. உமது நாமம் ஒன்றே மகிமை படட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இந்த சொப்பனத்தின் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிரயோஜனமா இருந்திருந்தா அதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த சொப்பனத்தின் விளக்கத்தோடு உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். God bless you. Thank you.